ஹாய்ங்க. குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2 நாளா வீடியோ போட முடியலைங்க. வீட்ல எல்லாத்துக்குமே சளி பிடிச்சிருச்சு, உடம்பு சரியில்ல. ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. முருங்கைக்கீரை சூப்பு தாங்க செய்ய போறோம். ஓகே, அம்மா எங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொன்னாங்க உடம்பு சரியில்லைன்னு. அதான் உங்களுக்கு வீடியோ போட்டா உங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடுறேங்க. இப்போ சூப்புக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ செஞ்சிடலாங்களா? இப்போ நாங்க குக்கர்ல தான் செய்ய போறோம். குக்கர் எடுத்தாச்சு. பாசிப்பருப்பு நாங்க சேர்ப்போங்க. இது சேர்த்து செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். பாசிப்பருப்பு, கொஞ்சமா சீரகம், சோம்பு, மிளகு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காரத்துக்கே மிளகும், பச்சை மிளகாயும் தாங்க சேர்க்குறோம். அதனால 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் எல்லாமே சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கீரைய நல்லா அலசி சேர்த்துக்கோங்க. நாங்க அரிசி வடிச்ச தண்ணி இருக்குல்ல, அரிசி களைஞ்ச தண்ணி அது சேர்த்துருக்கோங்க. அது உடம்புக்கு சத்துனால. அத சேர்த்து, அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு, லிட்டு போட்டு மூடியாச்சுங்க. விசில் வச்சாச்சு. இது ஒரு 5 விசில் இருக்கட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்க பாருங்க 5 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்குல்ல. பாசிப்பருப்பு கூட மையா வெந்துருச்சுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இத ஆற வச்சுட்டு தண்ணிய தனியா எடுத்துட்டு, கீரைய மட்டும் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கணுங்க. இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கீரை தண்ணியில எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு, மறுபடியும் அடுப்புல வைக்கணும். குக்கர்ல சேர்த்துட்டு, இந்த ஸ்டேஜ்ல நம்ம சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணுங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது சிம்மிலே வச்சுருங்க. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாங்களா? ஒரு பாத்திரத்தில நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சூப்புக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பரா இருக்குங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, இப்போ நம்ம கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் லைனா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அது நல்லா வதங்கிருச்சா, இப்போ நம்ம சூப்புல சேர்த்துக்கலாம். சூப்புல சேர்த்து ஒரு கொதி வரவும் இறக்கிட்டா அவ்வளோதாங்க. மணக்க மணக்க முருங்கைக்கீரை சூப்பு ரெடிங்க. இது வந்து ஒரு கோழி குழம்புக்கு ஈக்குவலான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதில. உடம்பு சரியில்லாம இருக்கும்போதெல்லாம் சாப்பிட்டா நல்லா நமக்கு அந்த டைம் தான் ரொம்ப சோர்வா இருப்போம்ல, நமக்கு நல்லா ஹெல்த்தியா இருக்கும். இது பசங்களுக்கு குடுக்கும்போது சாப்பாட்டில மிக்ஸ் பண்ணி குடுங்க. நாங்களுமே வீட்ல சாதத்தில தாங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். பெரியவங்களா இருந்தா இந்த சூப்ப டம்ளர்ல ஊத்தி நல்லெண்ணெய் ஊத்தி குடிக்க சொல்லுங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஓகேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேங்க. இன்னொரு ஹெல்த்தியான இன்னொரு ஹெல்த்தியான சமையல்ல சந்திக்கலாங்க. உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. மறுபடியும் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாங்க. போயிட்டு வரேங்க. மறக்காம ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. போயிட்டு வரேங்க. பாய்ங்க.